இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களிடம் பேசலாம். திரு தராசு ஷாம், தொண்டர்கள் விரும்பிய வலிமையான கூட்டணி எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பாக்குறீங்க? ஒரு செய்தியாளர் ஸ்டாலின் கொடுத்த இண்டிகேஷன்ஸ் அநேகமா எல்லாமே சரிதான். உண்மையிலேயே நிலைமை தெரியாம இருக்கிறது இதுல டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்களையும் இந்த அணிக்குள்ள கொண்டு வர்ற முயற்சி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தாலும் உள்ளூரா அவருக்கு அதுல ஒரு தயக்கமும் இருக்கு. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆனால் பாமகவை பொறுத்தவரையில 23 தொகுதியில ஏற்கனவே போட்டி போட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் இந்த முறை அவ்வளவு கிடைக்காது. 15-20 வரைக்கும் ஆஃபர் பண்ணலாம் அதிமுக என்பது எனது பார்வை. இப்ப பிஜேபிக்கும் பாமகவும் சேர்த்து குறைந்தபட்சம் 45 தொகுதிகள் போயிடும். மொத்தம் இருக்கிற 234 தொகுதியில 45 தொகுதி போயிடும். அதிமுக 160 நிக்கணும். மீதி இருக்கிற தொகுதிகளை பிற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் தான், அவங்க பெரிய நெகோசியேஷன் அதுல இல்ல. தமாகவா இருந்தாலும் சரிதான், புதிய நீதி கட்சியா இருந்தாலும் சரி, ஐஜேகாவா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் தான். தேமுதிக மட்டும்தான் நிலைப்பாடு தெரியாது. அவங்க அதிகமாகவும் எதிர்பார்ப்பாங்க. அதுபோக ராஜ்யசபா ஏப்ரல் மாதம் நமக்கு 6 பேர் ராஜ்யசபாக்குள்ள போகணும் தேர்தல் நடந்து முடிந்து. அப்படின்னா மார்ச் மாதம் தேர்தல் நடக்கணும். அதை அமித்ஷா விரும்புறாரானே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பிப்ரவரியில் நோட்டிபிகேஷன் தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தலோட முதல் கட்டத்தோட சேர்த்து நடத்துறதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா ராஜ்யசபா தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏற்கனவே இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு அதுக்கு. ஏனென்றால் புதிய சட்டமன்றம் அமைத்த பிறகு ராஜ்யசபா காம்பினேஷன் மாறும். இப்போது இப்படியே இது தொடர்ந்ததுன்னா திமுகவுக்கு குறைந்தபட்சம் 4 இடம், இல்ல போட்டி வேட்பாளர் நிறுத்தி 5 இடம் வாங்கிடுவாங்க அவங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு அமித்ஷா விரும்புவாருன்னு தான் என்னோட யூகம். அதுதான். எனவேதான் இந்த அவசரம் காட்டப்படுகிறது. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு. பொதுவா இவ்வளவு வேகமா கூட்டணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தொகுதி பங்கீடு நம்பர் இதுல எல்லாம் அப்புறம் போக மனத்தாங்கல்கள்லாம் வரும். அதனாலதான் அதை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறது, ரகசியமாகவும் வச்சுக்கிறது காரணம் அதுதான். ஆனால் இன்றைக்கே டெல்லி செல்கிறார். ஏற்கனவே வேலுமணி போயாச்சு. இபிஎஸ் வருவாருங்கிறத எதிர்பார்த்தா அவர் போயிருக்காரு. அப்ப இபிஎஸ் போறாரு. இப்ப அதிமுக கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் இடம் பெறுகின்றன என்பது தேமுதிகவை தவிர பிற எல்லாமே ஒரு 2 தினங்களுக்குள் தெரிய வந்துவிடும். நிச்சயமா ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூவா தான் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த நிலையில டிடிவி தினகரன் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டையும் கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? டிடிவி தினகரன் ஓபிஎஸோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுகவோட வெற்றியை பல தொகுதிகளில் கடந்த காலங்களில் பாதிச்சிருக்கு. இதை எப்படி சாத்தியப்படுத்த போறாங்க? சாத்தியப்படுத்தி ஆக வேண்டுங்கிற கம்பல்ஷன் இருக்கு. காரணம் திமுக கூட்டணி வலிமையா இருக்கு. அதை எதிர்கொள்ள வேண்டும். ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியில போகலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி வெளியில போனா அவங்க தாவேகாவோட சேரணும். இப்ப டாக்டர் ராமதாஸ் இந்த அணிக்குள்ள வரலன்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா அவர் தாவேகாவோட தான் போகணும், இல்லைன்னா தனியாக போட்டி போடணும். இந்த காம்பினேஷன் இன்னமும் பாக்கி இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஒரு 35% ஆவரேஜ் ஓட்டிங்க ஒரு கூட்டணி அஷ்யூர் பண்ணிதல. அதாவது பிஜேபி, அதிமுக, பாமக, பிற கட்சிகள்லாம் சேர்ந்தா எளிதாக 35% வரும். அது திமுக கூட்டணிக்கு சவாலா தானே இருக்கும். திமுக கூட்டணி 40% 42% ஆவரேஜ் வருது. இப்ப இவங்க 35% கட்டமைக்கும் போது, அதாவது நான் சொல்றது ஓபிஎஸ் டிடிவி இல்லாமலே சொல்றேன். இப்போ ஓபிஎஸ் டிடிவி ஸ்டாண்ட் கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சது. தேர்தல் நேரத்துல துரோகி எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னாரு. இது வரைக்கும் அவர் தான் துரோகிங்கிற இதுல அழுத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு ஏதோ மனமாற்றம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அகைன் சீட்டு எத்தனை, எவ்வளவு நம்பரு, டிடிவிக்கான கம்பல்ஷன், அவர் கட்சிக்கான அங்கீகாரம் வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சீட்டை எதிர்பார்ப்பாரு. இந்த இடங்கள்ல அதிமுக சமரசம் செய்ய வேண்டியது வரும். 120 இடத்துக்கு பதிலாக அந்த இடங்களை அவங்க குறைச்சிட்டு நிக்க வேண்டியது வரும். 150, 145. ஜெயலலிதா 2001 140 தான் போட்டி போட்டாங்க. 4 சீட்டு மட்டும் பிற கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 144. மிக குறைந்த எண்ணிக்கை. எங்க மெஜாரிட்டி கிடைக்க போகுதுன்னு கூட நாங்களாம் நினைச்சோம் 2001. அதே மாதிரி ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தேர்தல் களம் வேகமாக சூடு பிடித்து விட்டது. தேர்தலும் வேகமாக வருகிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா தேர்தல் களம் வேகமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதிமுகவோட இந்த நகர்வின் மூலமா. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசு ஷாம்.
தற்போது அதிமுக பாமக உறுதியாகி இருக்கிறது. திமுகவுக்கு எதிரான சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விஜயையும் உள்ளே கொண்டு வரும் சாத்தியம் குறித்தும் பரிசீலனை செய்யப்படுவதாக தகவல்களை பார்க்கிறோம். இது குறித்து பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் பேசலாம். வணக்கம் சுவாமிநாதன். விஜயையும் உள்ளே கொண்டு வரும் சாத்தியத்தை கொடுத்து பரிசீலிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வேகமாக நகர்கிறது. தராசி ஷாம் 35% வாக்குகளை அதிமுக இப்பே உறுதிப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பார்வை திமுக பக்கமும் திரும்புது. பால் திமுக கிட்ட போயிருக்கு. அங்க ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமாக திமுக கூட்டணியில குழப்பம் அப்படின்னு நம்ம பாக்குறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வடிவத்துல தான். அது காங்கிரசினுடைய கழக குரல் தான். அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூடுதல் சீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக சில குரல்கள் ஆங்காங்கே கேட்கிறது. அது ஓரளவு தேர்தல் நெருக்கத்தில் மட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூடுதல் சீட்டு கொடுத்தால் அது சமரசம் செய்யக்கூடிய இடமா தான் இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அதிமுக அணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு ஒரு சந்திப்பை நிகழ்த்தி ஒரு தொகுதி விஷயங்களை முடிவு செய்திருப்பது என்பது அதிமுக தேர்தல் ஓட்டத்துல திமுகவோடு ஒரு இணையாக ஓடக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று. ஆனா திமுக கூட்டணி இன்னைக்கு அசுரபலத்தோடு இருக்கிறது. இரண்டு பேரும் இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி என்று அது ஒரு மதசார்பற்ற அணி என்கிற ஒரு புள்ளியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதிமுக, பாஜக, பாமக என்கிற ஒரு கூட்டணி வட மாவட்டங்கள்லயும் ரொம்ப கணிசமா பாமக இருக்காங்க, தென் மாவட்டங்கள்ல பாஜக இருக்காங்க, தமிழகம் முழுவதும் அதிமுக வலுவாக இருக்கிறது. சோ இது ஒரு தேர்தல் ரீதியாக நம்ம அணுகுகிற பொழுது ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் தான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, அன்புமணி அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே வருடங்களாகவே தொடர்ச்சியா திமுக எதிர்ப்புல ரொம்ப கூர்மையாக இயங்கியவர் தான். சோ அந்த இடத்துல அந்த கூட்டணி இயல்பாகவே ஒரு ஜெல்லாகக்கூடிய கூட்டணியாகவும் இருக்கும். அதே நேரத்துல இந்த அணி இப்பொழுதே தொடர்ச்சியா அமித்ஷா அவர்களே ஒரு விஷயம் பேசி வந்தார். அது திருநெல்வேலியில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டமா இருக்கலாம், தொடர்ந்து அவர் கலந்து கொண்ட அத்தனை கூட்டங்களையும் ஒரு விஷயம் சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% எடுத்தோம், அதிமுக கூட்டணி 21% எடுத்தாங்க, இரண்டையும் கூட்டினாலே 39% அப்படிங்கிற ஒரு புள்ளி வரத்தை அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியா சொல்லி வருகிறார். பட் அதுக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்கு. அது விஜய் வருகைக்கு முன்பு நடந்த தேர்தல். அந்த கோணத்திலே நம்ம அதை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம திமுக கூட்டணியிடம் ஒரு இருக்கக்கூடிய 42% ஓட்டு என்பதோ, இன்றைக்கு அதிமுக அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 39% ஓட்டு என்பதோ விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி தேர்தல் களத்துக்கு வருவதற்கு முன்பு பதிவான ஒரு ஓட்டு சதவீதம் நம்ம பேசுறோம். பட் விஜய் இப்பொழுதுதான் முதல் தேர்தலை சந்திக்க போகிறார். அவர் எந்த கட்சிக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்துவார் நமக்கு முடிவுல தான் தெரியும். விஜய் வெறுமனே ரொம்ப குறைவாக ஒரு 15% தான் எடுக்கிறார்னா கூட அது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணிட்டு இருந்தா அவர் எடுக்க முடியும். ஏன்னா அவர் தமிழக அரசியல் களத்துல தான் போட்டிடுறார். சோ இந்த கணக்குகள் புள்ளி விவரங்களை நம்ம இந்த தேர்தலை முந்தைய தேர்தல்களோடு நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்னு பாக்குறேன். ஒன்று. நிச்சயமா விஜயுமே கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான முயற்சிகளை பாஜக தொடர்ந்து மேற்கொண்டு வரதை நம்ம பாக்குறோம். தமிழிசை சவுந்தரராஜன் ஒவ்வொரு பேட்டியிலையுமே விஜயை அழைக்கிறதுக்கு தவறுறதே இல்லை. தொடர்ந்து விஜய பாஜக உள்ள கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பன்னீர்செல்வத்தையும் சேர்க்க போறாங்க. சசிகலாவையுமே அதிமுகக்குள்ள கொண்டு வர திட்டம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மெகா கூட்டணி எப்படி பலன் அளிக்கும்னு பாக்குறீங்க? இல்ல, மெகா கூட்டணி அப்படி அமைந்து விட்டால் அது மிகப்பெரிய பலனை அளிக்கும். 2011 காலகட்டத்துல அதிமுக தேமுதிக கூட்டணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் ஆனா காலச்சூழல் விஜய் அவர்களுக்கு அந்த நெருக்கடியான காலம் இது. விஜய்க்கு அதுல மாற்று கருத்து இல்ல. விஜய் அவர்கள் ஒரு சிபிஐ என்கொயரிக்கு போக வேண்டியிருக்கு. கரூர் சம்பவத்தினுடைய அந்த துன்பிய நிகழ்வுக்கு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துல அவரே விசாரணை வளையத்திற்குள்ள சிபிஐ என்கொயரிக்குள்ள அவரே அழைத்திருக்கிறார்கள். சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவருடைய திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றுகள் பெறுவதில் பல சிக்கல்கள் இருக்கு. பட் இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்படி ஒருவேளை விஜய் பாஜக அணியில இடம்பெற்று விட்டால் அது அழுத்தத்தினால் எழுந்த ஒரு கூட்டணி தான். அது எது எப்படியா இருந்தாலும் கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட விஜய், அதிமுக, பாஜக என்று இருந்தாலுமே கூட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அது ஒரு பெரிய ஓட்டுத்திரலை ஏற்படுத்திவிடும். பட் விஜய் அதற்கு உடன்படுவாரா? கொள்கை எதிரி என்று பாஜகவை சொன்னவர். ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் பாஜக எதிர்ப்பை குறைத்துவிட்டு திமுக எதிர்ப்பை மட்டும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அரசியல் எதிரியா, கொள்கை எதிரியா, முதல்ல யாரை வீழ்த்தணுங்கிற முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னு கூட அறிக்கைகள் வரலாம். பட் அது காலம்தான் தீர்மானிக்கும். விஜய்க்கு இந்த 12ஆம் தேதி இருக்கக்கூடிய சிபிஐ என்கொயரி, அவருடைய படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் போன்ற விஷயங்கள்ல இதற்கு முன்பு கடந்த கால ஒரு வரலாறு மட்டும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நீங்க மெர்சல் நினைக்கிறேன், விஜய் அவர்களுக்கான ஒரு திரைப்படத்துல ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு காட்சி வைத்திருந்தார். இப்பொழுது விஜயை ஜோசப் விஜய் என்று சொன்னது முதல்ல பாஜக தான். ரொம்ப குறிப்பாக அச்சராஜா போன்றவர்கள் சொன்னாங்க. அப்ப பதிலுக்கு விஜய் ஒரு அறிக்கை விட்டிருந்தா அந்த அறிக்கை நமக்கு நினைவுல இருக்கலாம். அந்த அறிக்கையிலே தன்னுடைய பெயரை ஜோசப் விஜய் என்றே அவரும் பதிலடி கொடுத்திருந்தார். அது ஒரு பதிலடி தான். அது அப்ப இயல்பாகவே தனக்கு ஒரு எதிர்ப்பு வருகிற பொழுது அதை ஈடு கொடுத்துதான் நின்றிருக்காரு விஜய். அதுதான் நமக்கு கடந்த கால அந்த மெர்சல் திரைப்பட காட்சிகள் இருந்து உணர்த்துது. பட் அந்த விஜயாக இப்படியான ஒரு கரூர் சம்பவத்திலையும் நின்றாருன்னா அவர் அலைன்ஸ்குள்ள போவதற்கான வாய்ப்பு மிக கம்மி.
அப்படி இல்லாவிட்டால் அப்படி அவரை திமுக தான் பொது எதிரி என்று ஒரு அணியை உருவாக்கி விட்டார்கள்னா அது திமுகவுக்கு பெரிய சவாலாக மாறிவிடும். 2011 காலம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு கூட அதற்கு பின்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிச்சயமா அமித்ஷா திட்டமிடுற அந்த மெகா கூட்டணி அப்படிங்கறது அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.